ஹலோ ஹலோ அப்படியே விட்டுருங்க. அப்படியே வரிஞ்சு கட்டி கஞ்ச வரிஞ்சு கட்டி அரண கருப்பு கச்சே நல்ல வரிஞ்சு கட்டி நானும் வரிஞ்சு கட்டி கருப்பு கச்சே சுங்க வெட்டி கருப்பை சுங்க வெட்டி என் தந்தையின் பேர் அடையாள முத்திரையார். அவருடைய ஆடவர்களை தேடி வேட்டைக்கு சென்றார்கள். வேட்டைக்கு சென்ற இடத்திலே என் தந்தைக்கு தண்ணீர் தகம் அதிகமாகிவிட்டது. அப்பொழுது மந்திரியாரை அழைத்து, மந்திரி, எனக்கு தண்ணீர் தகம் அதிகமாக இருக்கின்றது, இந்த வனத்தில் பார்த்துவா என்று கூறினார். மந்திரி வனம் முழுவதும் தேடி தண்ணீரை கிடைக்கவில்லை. நாங்கள் அண்ணன் இருவர்களும் காட்டு வனத்திலே காயாமர தூரடியிலே குபா குபா என்று அழுது அந்த காலால் உதைத்த பள்ளத்தை இதை பார்த்து அந்த வனத்தில் உள்ள பட்சிகளால் கூச்சல் கும்மாளம் போட்டுக் கொண்டிருந்தன. அப்பொழுது மந்திரியாக அரசே வாருங்கள் வாருங்கள், கூத்தாடி குளம் கோபுர கத்தால வனத்திலே தண்ணீர் இருக்குது, அறிந்து வராமல் புறப்பட்டார்கள். கத்தாலை அங்கு சென்ற நேரத்திலே எங்கள் இருவரை பார்த்தவுடனே எனது தந்தை அறையான முத்தரையார் அப்படியே கட்டி அடைத்து அரவணை கொண்டு சேர்த்துவிட்டார். நாங்க சென்ற நேரம் அரவணை சோகக்கைய காட்சியளிக்கப்பட்டது. காரணம், மகாராணி அம்மாவுக்கு 2 குழந்தைகள் பிறந்து விட்டது. குழந்தை காணவில்லை என்று கருதினார்கள். அப்பதான் என் தந்தை தெரிவித்தார், மகாராணி அம்மாவுக்கு 2 குழந்தைகள் பிறந்து விட்டது. பெரியவனுக்கு அழகர்மலையிலே குதிரோடு 18ஆம் படி கருப்பனாகவும், சின்னவனுக்கு கொல்லிமலையிலே மாசி கருப்பாகவும் பேர். எங்களை போல் திடகத்தனாக நாளிலே நாட்டு மக்களை காப்பார்கள், வர கொடுப்பார் என்று வரத்தை கொடுத்து விட்டார். பெரியவனாய் இருக்க நேரத்தில் என் தந்தை வேட்டைக்கு சென்ற நேரம் அதே மாதிரி எங்களுக்கு வரத்தை கொடுத்து விட்டார். நாட்டு மக்களை காக்க வேண்டும், வேட்டை பார்க்கும் சென்று ஒரு பாயில் வரத்தை கொடுத்து விட்டார். இப்ப நாங்கள் பெரியவனாய் விட்டோம். என் தம்பி சின்ன கருப்பு படத்தை வேட்டைக்கு செல்ல வேண்டும். தம்பி சின்ன கருப்பு, வேட்டைக்கு போக தம்பி கருப்பு
காட்டினில வேட்டையாட கத்தி வெள்ளே அம்பை கண்டு உட்கார வைங்க சாமி அழைக்கனா அப்ப வந்துடணும் வரணும் அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காருங்க அம்மா குடிச்சாமா கொஞ்சம் உட்கார வைக்கணும்
ஏன் ஒன்று எடுத்து போட்டுங்க. தம்பி, உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? சொல்லுங்களா. வேட்டைக்கு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் நான் வரணும். அப்படி ஆகட்டும்டா தம்பி, வேட்டைக்கு போவதாக இருந்தால் அதுக்குண்டான ஆயுதங்கள் எடுத்துல போகணும். ஆகட்டும்டா. அம்மா போக முடியுமா? இதோ சொல்கிறேன் கேளு. சிறுபல பெருபல மணிகளையும் சிறு ஒட்டி வைத்து பிடித்து வளையும்
அட சைடு வரம் வேடாமே நம்பி ஐயாவை கொண்டு வாடா அப்படி மலைகளை கட்டி அட உயர பாரம் வேடாமே தம்பி ஐயாவை கொண்டு வாடா இப்படி வலைகளை எடுத்து கட்டினத்தான் நெருங்கள் பிடிக்க முடியும் தம்பி. இப்பொழுது அதோ தெரியும் நாளைக்கு கண்ணீர் ஊற்றி தம்பி அரையோரா வந்திருக்கோம் கண்ணி வச்ச இடத்துல அடக்கடபாட கண்ணியில தம்பி கருத்த குஞ்சு பட்டிக்கிட்டே செடி செடியா கண்ணி குத்தி செடியோரம் தம்பி இந்த வனத்துல நம்ம கண்ணுக்கு சீப்பு அடுத்த வனம் செல்ல வேண்டும். தம்பி அதோ தெரியுமா உயரமான மலை. இந்த மலைக்கு சென்றால் அதிகமா நம்ம நினைத்தவா நடக்கும். அட அன்னம் போலே நடந்து சென்றிடுவ தம்பி
அம்சமான வனம். இதிலே கண்ணி கட்டணம் அப்படியே நம்ம கண்ணிக்கு தப்ப போறது கிடையாது. இருந்தாலும் போட்டுருவோம். அம்புல ஆகட்டும் வேண்டா. தம்பி ஆகட்டும் வேண்டா. ஆனா சின்ன நல்ல நட நடந்து சீக்கிரமா போடி வாடா தம்பி, சீக்கிரமா போடி வாடா. தம்பி, இந்த வீட்டு கண்ணீர் நம்மள நம்ம குத்துக்கம் படுத்து குத்திடலாம். அதல்ல இப்ப ஆட வேண்டிய வேட்டை பாரம்பரிய வேட்டை, முயல் வேட்டை. தம்பி, அம்பாள் எகிடுவோம், அம்பாள் போட்டுருவோம். அன்னைக்கு அம்பு வேட்டையை கொண்டு போன காரணத்தினால இன்னைக்கு அம்பு உண்டு. நம்ம அம்பு எடுக்கல, இன்னைக்கு அம்பு இல்லை. அன்றைக்கு வேட்டைக்கு போனோம், இன்று வேட்டையாடுவோம். ஆனால் அன்னைக்கு நம்ம போல இன்னைக்கு வேட்டை இல்லை. மழை கிடையாது, குத்துக்கம்பு கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நம்ம போனதுனால நம்ம நல்ல மக்கள் எல்லாம் நம்மளை பின்பற்றி வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா. அதனால இப்ப முயல் வேட்டை ஆடுவோம். ஆகட்டும் வேண்டா. குத்தீரே குத்தீரே முயலை நான குத்துகிறேன், முயலை நான குத்துகிறேன். முயல் போட்ட அம்பு மாறுதே, நேர போடுறது அங்க போய் ஊதி. கொஞ்சம் தான் கூட இருக்குது. நம்ம போடுறது மாறாது. மாற வேண்டிய காரணம் பார்க்கலாம். பார்ப்போம். தம்பி, அதான் பாரு. அட வெள்ள நல்ல முயலும் அடா துள்ளி துள்ளி போடுதடா, துள்ளி துள்ளி போடுதடா. இங்க என்ன பாரு, கெங்கை மூன்று குலைங்கிறதுக்கு கெங்கை மூன்று குலைனா ஒரு கெங்கையில ஒருத்தர் விழுந்துட்டா 2 தடவை மேல வந்து ஒரு தடவை வந்து உள்ளாம. அதுதான் கெங்கையை மூன்று குலைங்கிறது இப்போ சொல்லக்கூடிய பழக்கம். ஆனா 2 முறை பார்த்தா பிடிக்கலாம், காப்பாத்தலாம். 3ஆவது ஒரு அமுத்திடும். அதான் கெங்கை மூன்று குலை. அதனால இப்ப 2 தடவை போட்டோம், 3ஆவது அம்புல போட்டுருவோம். ஆமா.
என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அண்ணா நான் போட்ட அம்புல் பாஞ்சவுடன் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. உண்மையிலா தாய் முகமாக தெரிகிறது, ஆங்கார கோபமாக தெரிகிறது. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அண்ணா தம்பி, அண்ணா கோபத்திலே கோபம் கடும் கோபம். உண்மையா உண்மை இந்த கோபத்தை தீர்க்கணும், கோபத்தை குறைக்கணும். யார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆகட்டும் அண்ணா இப்ப கோபத்தை தீர்க்க என்ன பண்ணணும்? அண்ணா, என்ன பண்ணணும்? தாய் மனம் மாற வேண்டும் என்றால் தாலாட்டு பாட வேண்டும் அண்ணா தாலாட்டு பாடுனா தாய் மனம் மாறிடும். ஆனா பாடிடுவோம். என் தாயே ராரே ராரே ராராரோ என் தாயே ராரே ராரே ராராரோ வேப்பிலை காரியம்மா என் தாயே நீ விளையாடும் பத்தினியே ஏப்பேல கரியம்மா என் தாயே நீ விளையாடோ பத்தினியே ராரி ராரி ரரரோ, ராரி ராரி ரரரோ. ராரே ராரே ராராரோ ராரே ராரே ராராரோ வேப்பிலையா காரியம்மா விளையாடும் பத்தினியே ராரி ராரி ரரரோ, ராரி ராரி ரரரோ. தாய் முகம் சிரிச்ச முகமாக இருக்கிறது. ஆனால் அனுப்பப்பட்ட காயம் மட்டும் ஆறவில்லை. நீ கொல்லிமலை சென்று பச்சளை கொண்டு வா, நான் அழகர்மலை சென்று பச்சளை கொண்டு வருகிறேன். பச்சளைக்கு பல மகிமை உண்டு. பச்சளை போட்டு காயத்தில் ஆத்தி பிறகு யார் என்று அறிந்து கொள்வோமே. இன்னும் தாய்மனம் மாறாமலே இருக்கிறதா இன்னொரு தாலாட்டு பாடலாம்ல தம்பி, பச்சளைக்கு மிஞ்சின அமிர்தமே கிடையாது. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போடு, தாயனி கண்மலரு தாயே நல்லேலோ.
தம்பி பச்சரை போட்டா தான் அந்த மருமை பார்க்க முடியும். நீ கொல்லிமலை சென்று வா. ஆகட்டும். நான் அழகர் மலை செல்றேங்க. போராட்ட கருப்பு அழகர் மலை தேடி அல்ல கருப்பு தேடி அல்ல மலை நடா அழகர் மலை நாம அழகர் மலை. கொல்லிமலை பொய்வாரே நான் பொய்வாரே பச்சளையே கொண்டுவாரே நான் கொண்டுவாரே. மகனே சின்ன கருப்பா, மகனே பெரிய கருப்பா, வாருங்கள். தம்பி கச்சலை கொண்டு வந்து விட்டோம். அம்புபட்ட காயத்துக்கு போடுவோம். அம்புபட்ட காயம் தன்னை போடுவோமே பச்சதைய தம்பி போடுவோமே பச்சதைய. தம்பி பார்த்தாயா அம்புபட்ட காயமெல்லாம் பறந்து ஓடிவிட்டது. ஆஹா தாயை பார்த்தா சிரிச்ச முகமாக இருக்கிறது. அம்மா தாயே மகனே சின்ன கருப்பா, மகனே பெரிய கருப்பா, நாங்கள் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? யாரும்மா அழைத்தது? நான்தான். நான் உங்களை அழைத்தது எதற்காக தெரியுமா? உன்னை பார்த்தாலே மூஞ்சி வாட்டமா இருக்கு. அப்படியா? ம், ஆனா தாய்க்கு எவ்வளவு வாட்டம் வந்தா பிள்ளைக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். தெரியும். ம், அதனால வாட்டம். அந்த வாட்டம் என்ன காரணம் எனக்கு அதுக்குதான் தெரியும். அப்படியா? எனக்கு எந்த தாய் சொல்றான்? அது அந்த மாதிரி தம்பி அண்ணா தம்பி தாய் மூஞ்சி பாத்தியா? நான் பசி பசி. கொடுமை ஆமாமா. தாங்க முடியல. வனவனமா இப்படி முயலா வந்தது நீதான், மானார் வந்தது நீதான். இத்தனை ரூபங்களா மாறி மாறி வந்ததுனால தாய்க்கு கலப்பு. அதெல்லாம் மூஞ்சி வாட்டமா இருக்குது. உண்மைதானா? அதுக்கு ஆக வேண்டியது ஆ, கொல்லிமலை செல்ல வேண்டும். நான் அழகர் மலை செல்ல வேண்டும். ஆகட்டும். தாய்க்கு ஆக வேண்டியது அத்தனை பொருளை கொண்டு வர வேண்டும். கொண்டு வருவோமாடா? ஆமா. ஆ. கொல்லிமலை போய் இவட சின்ன கருப்பி நீ கொம்பு தடை கொண்டு வர தங்க கருப்பி. பிடிக்கிறது கொம்பு தேன் கொண்டு வந்திருக்கணும். இன்னும் எது வேணுமாலும் கேளு, உன் மகன் கொல்லிமலை நிறைவேற்ற. சென்று ஆ. கொம்பு தேன் கொண்டு வந்தது. ஆமா. பிறகு வேற என்ன கொண்டு வருது? என்ன வேறு கேட்டதான் கொல்லிமலை சென்று வாடா. கொல்லிமலை சென்று வாடா. மகனை சின்ன கருப்பு, மகனை பெரிய கருப்பா, எனக்காக கொல்லிமலை சென்று
கொம்புத்தேன் கொண்டு வந்து பழனிமலை சென்று பஞ்சாமிர்தம் கொண்டு வந்து இதெல்லாம் எனக்கு வேண்டும். அம்மா நீ சொல்றது உண்மைதான். கொல்லிமலை எங்க இருக்குது, பழனிமலை எங்க இருக்குது, ஆளுக்கு ஒரு பக்கம் போச்சுக்க, ஒரு இடம் போச்சுன்னு ஒண்ணுனா வாங்கி கொண்டாந்து கேட்கலாம். எனக்கு ரெண்டு பேரும் அண்ணனுக்கு பிரியலாமா? கொல்லிமலை சந்தை கொண்டு வா. பிரிய கூடாதுப்பா. இருவரும் சேர்த்து கொண்டு வாருங்கள். தம்பி பழனிமலை பழனிமலை போய் வாரே பஞ்சாமிர்தம் வாங்கி வாரே தாயாரிக்கு கொண்டு வாரே. பழனி மலை போய் சித்தநாத கடையில அழகான பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வச்சிருக்க கல்லு மாதிரி ஆகும், அவ்வளவு சுத்தமானது. அப்படியா? அப்போ சித்தநாத இப்ப மாறி கடையே மாற்றியாச்சு. அந்த இடத்துல இருந்தாலும் ஒரு மகமே, கடை மாறிட்டு ஒரு மகமே இருந்தாலும் பேர் ஓடும். நல்ல இடத்துல வாங்கிட்டு வந்தோம். என்ன வேணும்? இல்லை. நாகமலை சென்று வாராய் என் நண்பனே. நாகமலை சென்று வாராய் என் நண்பனே. நாகமலை சென்று நவாப்பழம் கொண்டு வா. ஆஹா, தாய்க்கு நகா ராக்கலாம் 50 ரூபா. ராசா சூடத்தை சுத்தி எக்கச்சக்கமான மரம். இங்க இல்லாம கீழே கொட்டையை பெருக்கி அதை பவுடரா நுணுக்கி அதை ப்ரொசென்ட் ஆகணும்னு விட்டுருக்கோம். இங்க அந்த போய் காய் கடிச்சு கொண்டு வந்தாரு. அம்மா என்ன ஊரு சொன்னேன்? நாகமலை சென்று நாகமலை. நவாப்பழம் கொண்டு வா. நாகமலை போய் வருவேன், நாகப்பழம் கொண்டு வருவேன். அனைத்தும் கொண்டு வந்து விட்டீர்கள். தம்பி வயிறார மனமாற நீங்கள் கொண்டு வந்ததை சாப்பிட்டு விட்டேன். அது மட்டுமல்ல, நான் எதற்காக அழைத்தேன் என்று முள்ளையே கேட்டேன். அதற்கு நீங்கள் வர வேண்டும். உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அந்த மைசாசூரனை அழிக்க வேண்டும். மயாசுரனா? மைசாசூரனை அழிக்க வேண்டும். அவனை அழிப்பதற்காக 7 பிறப்பெடுத்து வந்திருக்கிறேன். எப்படி தெரியுமா? எல்லையிலே எல்லையிலே குடிவந்த முத்துமாரி முத்துமாரி அந்தவளை எல்லையிலே எல்லையிலே குடிவந்த முத்துமாரி முத்துமாரி நாகமலை எல்லையிலே எல்லையிலே நாகம மாத்தவளா மாத்தவளா அந்தவளை எல்லையிலே எல்லையிலே நான் அந்தம பார்ப்பவளா பார்ப்பவளா நாகம அம்மை போட்டு இந்த உரைவன் ஆப்பவளா
வைத்தமை பார்ப்பவளா பார்ப்பவளா வைத்தம அம்மை போட்டு காப்பவளா காப்பவளா வைத்தமை போட்டு வல்ல நாம் உரலாம் பார்ப்பவளா பார்ப்பவளா மைசூர் மந்தையிலே நான் வைத்தம்மா பார்த்தவளா அது மட்டுமா ஆறாவது ஆள் எங்கு பிறந்தேன் தெரியுமா கண்ணபுரம் எல்லையிலே எல்லையிலே நான் குடிகொண்ட முத்து மாறி கண்ணமை பார்ப்பவளா முத்துமாரி கண்ணபுரம் எல்லையிலே எல்லையிலே நான் கண்ணம்மா பார்த்தவளா கணவரை எல்லையிலே நாம் கண்ணமை போட்டவளா போட்டவளா கண்ணம்மா அம்மை போட்டு காப்பவளா காப்பவளா கண்ணமை போட்டு வல்ல நான் உரலாம் பார்ப்பவளா பார்ப்பவளா கண்ணம்மா எல்லையிலே நான் கண்ணம்மா பார்த்தவளா அது மட்டுமா ஏழாவதாக எங்கு பிறந்திருக்கிறேன் தெரியுமா சொல்லுங்கள் தாயே சொல்லட்டுமா ஆ. சமயபுரம் சமயபுரம் கண்ணபுரம் கண்ணபுரம் கண்ணமையபுரம் கண்ணபுரம் கண்ணபுரம் சமயபுரம் சமயபுரம் கண்ணபுரம் கண்ணபுரம் கண்ண சமயபுரம் கண்ணபுரம் சமயபுரம் எல்லையிலே நான் சரசி போட்டவளா 7 பிறப்பெடுத்திருக்கிறேன் எதற்காக அந்த மைசாசுரனை அழிக்க வேண்டும் நாட்டு மக்களை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறான் பெண்கள் கற்பை சூறையாடி கொண்டிருக்கிறான் அவனை அழிப்பதற்காக தாங்களை அழைத்தேன் நான் அம்மா 7 ஊர் போட்டு அம்மா போட்டியே ம். எதுக்காக போட்டேன் எதற்காக போட்டேன் அவங்களுக்கு என்ன கஷ்டம் எவ்வளவு அம்மா போட்டா எத்தனை கஷ்டம் வருது எவ்வளவு நஷ்டம் வருது இப்படி கஷ்டத்தை கொடுக்க போனியா நன்மையை கொடுக்க போனியா நன்மையைத்தான் என்ன கொடுக்க நன்மை கொடுத்தாரு அதாவது அம்மை நாட்டம்மை போட்டது நாக்கில் இருந்து நல்ல வாக்கு வரும் கண்ணம்மை போட்டது கண் பார்வை நன்றாக தெரிய அது மட்டுமா வைத்தம்மை போட்டது வயிற்று வலி வராமல் மக்களுக்கு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அதான் வயிற்று போட்டா அந்த படுற பாடு என்ன பாடு கதை ரூட்டவே மாத்தி முடிச்சிட்டீங்க அடே அப்பா இது மாதிரி அம்மா. நான் பார்த்ததே இல்லை நீ அப்படி சொல்லாத ஆமா ஆமா ஆமா. நீ அம்மா போட்டு காப்பாத்துறது யாரை காப்பாத்துற ம். அவனுக்கு சனீஸ்வரனுக்கு தொடரான் நாட்டு மக்களை காப்பாத்தி இரமா ம். நான் சொல்றதை கேளம்மா சொல். அடே அடே அடேனாக்க பயிலுக்கு கோவம் வருமா வராதா உன் பிள்ளை என் கோவம் வருமா மகன் வராதா வரும்ல நீ என் மகன் உன் மகன். உன்னை அடே என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு அடே மகனேன்னு சொல்லு அடே தம்பின்னு சொல்லு நாங்கள் அடே எதற்காக செல்வம்னு வந்தீர்கள்? சொல்லு எனக்கு காவலாகவும் எனக்கு எப்படி உனக்கு துணையாகவும் தேவலா இருக்கிறவன் டேய் டேய்னு 1000 தடவை சொன்ன யாருக்கு மகனே. சொல்றேன் போ அடே மகனே அப்படி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ம். அடே அப்பா இது மாதிரி கருப்பசாமிய வேற எல்லா பக்கமும் நீங்க பாருங்க நாட்டு மக்களை காக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு தான் அதிகம் உங்கள் நாங்க முன்னாடி கருப்பு நாங்க சென்றா தான் நீ வர முடியும் நீ அதற்காகத்தான் உள்ளவே இருக்கணும் நாங்க தான் வெளியே போக முடியும் என் சுவாமி எனக்கு துணையாக உன்னை அனுப்பி வைத்திருக்கிறார் அனுப்ப வைத்து- நான் சொல்லும்படி நீ கேட்க வேண்டும் கேட்க நீ முடியாது. சொல்லும்படி ஆகாது. நான் சொல்லும்படி நீ கேட்கவில்லை என்றால் தம்பி இப்படி வாருங்கள் அம்மா 7 ஊருக்கு தாய் போட்டது உண்மை உண்மைதான் 7 ஊருக்கு போடுறாங்கன்னா ஒரு அம்மை பார்த்தா அவனை சனீஸ்வரன் நீ போடுறான் தொட்டாவே அழியிறான் உண்மைதான் தாய் போய் அங்க அம்மா போட்டா அங்க என்ன நடக்குது யாரும் போட மாட்டாங்க செருப்பு போட மாட்டாங்க பயபக்தி சுத்தமாக இருப்பாங்க அந்த பயபக்தி தாய் இருந்து அவர்கள் உயிரை காப்பாற்றுகிறார்கள் உண்மைதான் அதுதான் உண்மையான தாய் அந்த தாய் இல்லை மக்கள் அன்னைக்கு அழிந்து இருக்க வேண்டும் அந்த சக்தினாலே தாய் அங்கை அம்மை போட்டு அவர்கள் உயிரை காப்பாற்றுகிறார்கள் சனீஸ்வரனை விட்டு விளக்கக்கூடிய சக்தி தாய் மட்டும்தான் இருக்கிறது ஆகையால் இப்பொழுது நம்மளை அரக்கனை தேடி சொல்ல வேண்டும் அதுக்கு முன்பதாக இந்த 7 கரகத்தை உயிர் உண்டாக்க வேண்டும் அதை உண்டாக்கினா தான் அரக்கனை அழிக்க வேண்டும் அப்படியாக வந்தவர்கள் அப்படியே அந்த 7 பேரும் இப்பொழுது அந்த கரகம் எடுக்க வேண்டும் அந்த 7 கரகத்தை ஒரே நிலையாக நிறுத்த வேண்டும் இப்ப தாயை வேண்டி அழைக்கின்ற ஓடி வர வேண்டும் அம்மா படுத்திருக்கிற கொஞ்சம் எழுப்பி விடுங்க.
அப்படி படுத்து